ஆகஸ்ட் 26 சென்னையில் எந்த ஆக்சிடென்ட் நடக்காட்டி எப்படி இருக்கும், அதுக்காக எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் தான் இந்த ஜீரோ ஆக்சிடென்ட் டே. இந்த ஜீரோ ஆக்சிடென்ட் டே நாங்கள் 2 days முன்னாடி லான்ச் பண்ணோம். ஜீரோ ஆக்சிடென்ட் டே லான்ச் பண்ணும்போது இனிஷியலாக ஜீரோ இஸ் குட் அப்படிங்கிற பேனர்ஸ் வச்சு ஒரு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எல்லாரும் முன்னாடி வச்சுருந்தோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பேனர்ஸ்லையுமே ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நோ ஆக்சிடென்ட், நான் வந்து ஜீரோ ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பு அப்படிங்கிற பேனர் வச்சிருக்கிறோம். ஸோ நம்ம பாதுகாப்பு நம்ம கையில் இருக்கு. நம்ம ஊரில் ஆக்சிடென்ட் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு நாம தான் பொறுப்பு. முக்கியமாக ஜீரோ ஆக்சிடென்ட் டேவுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஹெல்மெட்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஹெல்மெட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் சிட்டியில் அப்படின்னு பார்த்தோம்னா 90% கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அதே போல வந்து நம்ம பில்லியன் ரைடர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம்னா 60-70% தான் இருக்கு. அந்த பில்லியன் ரைடர்ஸ்லயுமே லீஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட. பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஹெல்மெட் போட்டுடுறாங்க, ஆனால் தான் குழந்தைங்களுக்கு ஹெல்மெட் வாங்குறதுல வந்து அவ்வளோ அக்கறை காமிக்கிறது இல்லை. உயிருங்கிறது எல்லாரோடையுமே முக்கியம். நம்ம குழந்தைங்களோட உயிருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் வந்து முதல் முறையாக இன்னைக்கு வந்து ஜிசிடிபில இருந்து 1000 ஹெல்மெட்ஸ் குழந்தைங்களுக்காக மட்டும் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து விநியோகம் பண்றோம். எல்லா கார்பரேஷன் ஸ்கூல்ஸையும் எடுத்துட்டு அந்த கார்பரேஷன் ஸ்கூல்ஸ்ல எந்த குழந்தைங்க எல்லாமே ஹெல்மெட் இல்லாமல் வராங்களோ அவங்களுக்கு அந்த ஹெல்மெட் கொடுத்து இந்த விழிப்புணர்வு முகாமை வந்து இன்னைக்கு வந்து தொடங்கி வச்சிருக்கிறோம். நேற்று ஜேடோட ஒரு பகுதியாக நேற்று வந்து எம்டிசி டிரைவர்ஸ்க்கு ஒரு சிமுலேஷன் ட்ரைனிங் ஐஐடியில் நடத்துறோம். என்ன ரீசன்ஸ்னால ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அவங்க எதெல்லாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத வந்து நேற்று ஐஐடியில் வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம். இதே போல எவ்ரிடே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட, நான் சொன்ன மாதிரி நேற்று எம்டிசி, இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, நாளைக்கு ஸ்கூல் டீச்சர்ஸு, அந்த மாதிரி ஒரு நாளுமே டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட போயிட்டு நாங்கள் எல்லாருக்குமே ஒரு அப்பீல், ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறோம். ஜான் 26 சென்னை சிட்டியில் எந்த ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு ட்ரை பண்ணலாம். அந்த ட்ரை பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எல்லாருமே டிராஃபிக் வயலேஷன்ஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக டிராஃபிக்கில் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணங்கள் பார்த்தா ஹெல்மெட் போடாதது, ராங் சைட் டிரைவிங், ட்ரங்க் அண்ட் டிரைவிங், செல்போன் டிரைவிங். இந்த 4 விஷயங்களை நம்ம வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னாலே, கரெக்டாக சிக்னலில் ரெட்ல நிப்பாட்டணும் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து தடுக்கலாம். ஸோ சென்னை ஆகஸ்ட் 26 நோ ஆக்சிடென்ட் டேயாக மாற்றுறதுக்கு சென்னை போக்குவரத்து காவல்துறைக்கு உங்களோட ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி. சென்னையில் எங்கேயுமே சிக்னல் ஒர்க் ஆக தேடம் இல்லை. நீங்கள் எதாவது எடுத்து காமிச்சா உடனே ரெக்டிஃபை பண்ணுறோம். 4-5 மைனர் ரிப்பேர்ஸ் தான் இருக்குது, மேஜர் ரிப்பேர்ஸ் எதுவுமே கிடையாது. நான் வந்த புதுசில் அந்த மாதிரி இருந்துச்சு, கொடுத்த ஏஎம்சியும் கொடுத்து முடிச்சாச்சு. இந்தியன் டேட்டுக்கு சென்னை பெருநகர காவல்துறை லிமிட்டில் மைனர் ரிப்பேர்ஸில் ஏதாவது ஒரு 1 or 2 இருக்கலாம், அதுனா 1 hour 2 hours இருக்கலாம். மேஜர் ரிப்பேர்ஸில் நம்மளுக்கு எந்த சிக்னலும் கிடையாது. நம்ம ஜேடுக்கு மட்டும் வச்சுக்கலாம், அது வேணா தனியாக கேட்டுக்கலாம். ஏன்னா இந்த விழிப்புணர்வு முகாம் வந்து டைவர்ட் ஆகிடும். அதுதான். தேங்க்யூ. பண்ணலாமா நீங்கள் கேள்வி கேட்டீங்கனாலே இதோடைய இம்பாக்ட் வந்து நிறைய. ஆகஸ்ட் 26 சென்னையில் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் நடக்காம போகிறதுக்கும் மீடியா இதை வந்து எந்த அளவுக்கு பப்ளிக் மத்தியில் கொண்டு போறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த சக்சஸே. ஸோ ஆகஸ்ட் 26 நோ ஆக்சிடென்ட் டே இருக்கணும்னா அந்த சக்சஸ் வந்து சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியோட பத்திரிகை ஊடகங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஜாஸ்தி. என்னுடைய வேண்டுகோள் உங்க அனைவருக்கும் பப்ளிக் மத்தியில் இதை கொண்டுட்டு போங்க, பப்ளிக் கிட்ட கேளுங்க, பப்ளிக் கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டு வாங்க. ஸோ தேங்க்யூ.